ஹலோ மக்களே வணக்கம். நம்ம இப்போ திருவண்ணாமலை செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்திருக்கோம். அதோட கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ க்ரௌட் இருக்கு பாருங்கள். அன்றைக்கும் போயின்னு தான் இருக்காங்க எல்லோரும். இன்றைக்கி நம்ம போகிறது செவ்வாய்க்கிழமை கிரிவலம். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் நிறைய பேர் வராங்க. பாருங்கள், நைட்டு 12:20 டைமு. இத்தனை பேர் கிரிவலம் வராங்க நைட்டில். அப்படியே பார்க்கலாம் வாங்க மக்களே. ஃபஸ்ட் லிங்கம் இந்திரலிங்கம் சேவிக்கிறாங்க. ஃபஸ்ட் லிங்கம் இந்திரலிங்கம் சேவிச்சிருங்க எல்லாரும். ரெண்டாவது லிங்கம் அக்னிலிங்கம். இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸு, ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளோடது. இந்த செவ்வாய்க்கிழமை கிரிவலத்தில் மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே அங்கே கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்காங்க மக்கள்ஸ். பின்னாடி அவ்வளோ பேர் வராங்க. குவாலிட்டி கம்மியாக தெரியுதில்ல. இது தட்சிணாமூர்த்தி சுவாமி கோயில். இது அடுத்த முக்கியமான ஒரு இடம், ராமானுஜ சுவாமியோட ஆசிரமம். அப்படி வேண்டிருக்காங்க. நம்ம இப்போ எப்படி வந்தோம்னாக்கா, சென்னையிலேருந்து 6:15 மெமு ட்ரெயின் இருக்குது. சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு 6:15 கிளம்புனீங்கனாக்கா கரெக்டாக 10 மணிக்கு தந்துச்சு. 12 மணிக்கு தான் விட்டுடுறாங்க. 12:10 நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா முடிச்சுட்டு காலைல 4 மணிக்கு ட்ரெயின் 4:30 மணிக்கு எடுக்கிறாங்க. அதை பிடிச்சி 9:30 சென்னை போயிடலாம். அந்த பிளான் தான் வந்திருக்கேன் நான். இப்போது வாங்க பார்ப்போம். அடுத்து யமலிங்கம். மக்கள் நிறைய பேர் சொல்ல போகிறாங்க. இது சவுண்டு நம்ம சாண்டிங்லாம் போட்டுக்கிட்டு போயின்னே நிறைய பேர். அது என்னென்னா, செவ்வாய்க்கிழமை வந்தாக்கா கடன் தீரும்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை இருக்குது. அதனால் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் வராங்க. சுவாமி இது போகிற வழியில் துர்வாசக மகரிஷியோட கோயில் இருக்கு. துர்வா மகரிஷி கோயில். நாங்கள் நடுவில் ஒரு 8 வருஷமாக வர்றதில்லை. அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக மந்த்லி அங்கே ரெகுலராக வருவோம். அப்போ வெளிச்சம்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு. உள்ளே போக ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கா. மான் பார்த்தோம். அங்கே ஒரு பாம்பு ஒன்று பார்த்தோம். அவ்வளோ சீரம் அந்த போலீஸ் வண்டி போனோன்னே அது மிஸ் ஆகிடுச்சு, எடுக்க முடியல. அடுத்த லிங்கம் நிறுதி லிங்கம். உண்மையிலேயே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம். க்ரௌடு எவ்வளோ க்ரௌட் போகிறாங்கன்ட்டு. நார்மல் செவ்வாய்க்கிழமை டைம் இது. இந்த கிரிவலம் அமாவாசையே கிடையாது. அது மக்கள் நல்லா பண்ணிருக்காங்க. நிறுதி லிங்கம் மேலே நிலா தெரியுது.
ஒரு ராசிக்கும் என்னென்ன லிங்கம்னு போட்டிருக்காங்க. திருநேர் அண்ணாமலை வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வர 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 பார்க்க பார்க்க சுவாமியை சேவிக்க சேவிக்க டயர்டெலாம் போயிட்டே இருக்கு. நாங்களாம் இங்கே வரும்போது இந்த கோயில் சின்ன கோயில், அடிமுடி சித்த ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு நல்லா பவர்ஃபுல் பிளேஸ். இதெல்லாம் சூரியலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கோயில். உள்ள குறுக்க போகவே முடியும். சுவாமி வர்ணலிங்கம் வந்துட்டோம். இன்னும் 7 கிலோமீட்டர், மொத்தம் 14 கிலோமீட்டரில் 7 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு. ஒன்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சார் ஃபுட் மசாஜ் மிஷின் வச்சுக்கிறாங்க அங்கே. இது 3ஆவது பார்க்குறோம். 20, 30, 50 மசாஜ் பண்ணுறதுக்கு அங்கங்கே மசாஜ் மிஷின்ஸ் நிறையா இருக்குது. நல்லா க்ளீனாக தான் பண்ணுறாங்க போல். கவர்லாம் வச்சு கவரில் காலை விட்டு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வாயுலிங்கம். இருட்டில் எதுவும் தெரியல, தெரிய மாட்டேது இருட்டில். நெக்ஸ்ட் நம்ம வந்திருப்பது சந்திரலிங்கம். நான் ஸ்டாப்பாக வந்துட்டோம் பொறுமையாக. வெற்றிகரமாக குபேர்லிங்கம் வந்துட்டோம். குபேர்லிங்கம் வந்தாச்சு. நெக்ஸ்ட் குபேர்லிங்கம். ஃபஸ்ட்டில் ஓப்பனாக வச்சுருந்தாங்க, மண்ணெலாம் போட்டு இப்போ ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக ஆக்கிட்டாங்க, சந்து மாதிரி ஆச்சு. அம்மாடி வந்துட்டோம். இப்போ இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்துட்டோம் நம்ம. எல்லாம் நைட்டில் கூட கூட்டம் நின்று கியூ நின்று இடுக்கு பிள்ளையார் சாமி சேவிச்சிட்டு வராங்க. இறுதியாக ஈசானலிங்கம் வந்துட்டோம். சுவாமியோட அருளால் கிரிவலம் கரெக்டாக முடிச்சாச்சு. கிரிவலம் முடிச்சிட்டோம் நம்ம. முடிச்சுட்டு 4:30 மணி ட்ரெயினுக்கு வந்தாச்சு. காலைல 9 மணிக்கு சென்னை. தேங்க்யூ. காலைல வேலூர் வந்துட்டோம். சன்ரைஸ் சூப்பராக இருக்குது.
நல்லா இருக்கு. பனி செம்ம பனியாக இருக்குங்க. நல்ல குளிர் வேறு.